இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய தோழர் ஆறுக்குட்டி. தோழர் வந்து மூலதனம் வாசிப்பு இயக்கத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த ஓஎம்ஆர்ல வாசிக்கிற குழுவில் வாரந்தோறும் விடிய காலையில 6 to 6:30 மணிக்கு உள்ள ஆரம்பித்து 8 மணி வரை வாசிப்பாங்க. தோழர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிற தருமபுரி மூலதனம் வாசிப்பு குழுவுடைய அதை நடத்தக்கூடிய தோழராக வார வாரம் சனிக்கிழமை மாலை தோழர் சுகுமாரும் இணைந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆமா. சோ இது தோழர், எனவே தோழர் அந்த தர்மபுரி குழுவுல மூலதனம் வாசிப்பை 2 பாகம் வாசிச்சு முடிச்சிருக்காங்க. முதல் பாகத்தில் ஆரம்பித்து 2வது பாகத்தை முடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனை தான். அதுக்கு அந்த அடிப்படையில் தோழருடைய தலைமை என்பது ரொம்ப பொருத்தமானது. 2வதாக சிந்தன் புத்தகம் வரவேற்புரை வழங்கிய சிந்தன் புக்ஸ் தோழர் மாதவ் பத்தி தோழர்களுக்கு தெரியும். சிந்தன் புக்ஸ் தெரிஞ்சவங்க மாதிரி புரட்சிகர நூல்களை தமிழுக்கு கொண்டு வருவது. ஒரு சின்ன ஒரு தனிப்பட்ட அனுபவம் சொல்லணும்னா, அவங்களுடைய புத்தக கண்காட்சியில அவங்களுடைய அரங்கை பார்க்கும்போது ஒரு புரட்சிகர அரங்குனா எப்படி இருக்கணும், என்னென்ன புத்தகங்கள் இருக்கணும், எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அங்க இல்லை, அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தரக்கூடிய வேலையை வந்து தோழர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் தான் அந்த கதைக்கு நான் வரேன். இந்த நூலை வந்து சிந்தன் புத்தகம் கொண்டு வந்திருக்குது. 3வதாக நூலை வெளியிட போடக்கூடிய தோழர் பஞ்சவர்ணம். அவங்களும் தொடர்ந்து நான் வந்து போன வருடம் மே நாள் அன்று நிகழ்ச்சியில தோழர் முழுக்க இருந்து நன்றியுரை தெரிவிக்கிறாங்க. தோழர் மாதவோடு இணைந்து சிந்தன் புத்தகத்தை நடத்துவதில் தோழருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அதன் பிறகு இப்ப நான் வந்து அறிமுகப்படுத்துறேன். என்னை பத்தி நான் அப்புறமா கொஞ்சம் சொல்றேன் கதையா சொல்லும் போது. இதற்கு பிறகு நூலை வெளியிட்டு வாங்கக்கூடிய தோழர் சுகுமார் தோழரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூலதன வாசிப்பில் 2012 பல குழுக்கள்ல ஈடுபட்டு எந்த நேரத்திலையும் எந்த குழுவுக்கும் என்ன வேலை செய்யணும் அப்படின்னா ஓகே தோழர் செஞ்சுடுவோம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் தோழருடைய எனர்ஜி. அந்த தோழர் தான் அந்த நூலை வந்து பெற்றுக்கொள்ள போறார். அதன் பிறகு இன்னும் 2வது ஒரு குழு சனிக்கிழமை மாலை இணைய வழி வாசிக்கிற குழு வந்து 2ஆம் பாகத்தை வாசிச்சு முடிச்சிருக்காங்க. தற்செயலா 2 குழுக்களுமே ஒரே நேரத்தில் 2வது பாகம் வாசித்து இறுதி செஞ்சிருக்காங்க. அந்த குழுவை நடத்துவது தோழர் விஜயன். அந்த குழுவில் வாசித்த தோழர் வீரன், தோழர் சிவகுமார், தோழர் நாராயணன் போன்றவர்கள் வந்திருக்காங்க. அவங்களும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துப்பாங்க. இதான் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய பின்னணி. இப்ப இந்த நூலை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் வந்துடுறேன். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன், 5 நிமிடம். முதல்ல இந்த நூல் வந்து ஏன் ஆங்கிலத்துல வருது? முதலாக மார்க்சியம் அறிமுகமாகி பல நூல்கள் வந்து தராங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை அல்லது மார்க்சிய மெய்ஞானம் எல்லாம் படிச்சுட்டு இந்த நூலை படிக்கும்போது அது கொடுத்த ஒரு உணர்வு அல்லது அது என்ன உணர்வை உருவாக்கியதுன்னு புரிஞ்சுக்க முடியல. ஆனா இந்த நூல் வந்து ரொம்ப முக்கியமா பட்டுச்சு. திரும்பி படிக்கிறோம் தனிப்பட்ட முறையில. ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் மார்க்ஸை பற்றி புரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் அது சொல்லுது. அதன் பிறகு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு சில இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி மார்க்சியம் அரசியல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு தமிழ் தெரியாத பிற மொழி பேசக்கூடிய இளைஞர்கள், அவங்களுக்கு இந்த மார்க்ஸ் பிறந்தார் நூலை நம்ம படிக்க சொல்லணும் அப்படின்னு யோசிச்சு, தமிழ்ல இருக்குன்னா இங்கிலீஷ்ல இல்லாம இருக்குமா என்று தேடினால் இல்ல. இது வந்து மாஸ்கோவில் முன்னேற்ற பதிப்பகம் போட்ட நூல் தான். தமிழ்ல தர்மராஜன் மொழிபெயர்த்து 86 வெளியா இருக்கு. ஆங்கில நூல் எப்போ வெளியாயிருக்கு அப்படின்னு நீங்க இன்னைக்கு இணையத்துல போய் தேடினீங்கன்னா கிடைச்சிடும். பர்த் ஆஃப் எ ஜீனியஸ் என்ற பெயர்ல வெளியாயிருக்கு. 1978 வெளியாயிருக்கு. ஆனா எங்குமே படிப்பதற்கு கிடைக்கல. இப்ப எப்படி வந்து ஒரு இளைஞரை மார்க்சியத்தை நோக்கி எப்படி ஈர்ப்பது என்பதற்கு இந்த நூல் எனக்கு ரொம்ப முக்கியமா பட்டுச்சு. நான் இருந்த மாக்காய்க்கால இருக்கிற தோழர்களும் அதான் சொல்லுவாங்க. ஓரளவு ஒரு இன்டலெக்சுவல் பேக்ரவுண்ட், ஒரு நடுத்தர வர்க்க பின்னணியிலிருந்து வரக்கூடிய தோழர்களுக்கு படிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்களுக்கு இந்த நூலை கொடுங்க தோழர், அவங்க வந்து இதுல இன்ஸ்பயர் ஆவாங்க. இப்ப ஆங்கிலத்துல தமிழ் தெரியாத தோழர்கள் என்ன பண்ணுவாங்க என்ற கேள்வி வரும்போதுதான் தேடி பார்க்கும்போது எதுவும் கிடைக்கல. 2016 அப்படின்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு புத்தகம் அமேசான்ல யூஸ்டு புக் சேல்னு இருக்கும். அப்ப எனக்கு அமேசான்ல ஆர்டர் பண்றதெல்லாம் இதெல்லாம் வரல, அது அப்படியே கிடப்புல போட்டுட்டு அதன் பிறகு
4-5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த அந்த தேடலை தொடங்கும் போது தோழர் ஐஸ்வர்யா அருண் அப்படின்னு அவங்க இங்கிலாந்துல இருக்காங்க. அவங்க ஆங்கிலத்துல தான் புத்தகங்கள் படிப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், தோழர் இந்த புத்தகம் வந்து எங்கேயாவது கிடைக்குதான்னு பாருங்க, உங்க ஊர்ல கிடைக்குதா? ஒருவேளை இங்கிலாந்துல பிரிண்ட்ல கிடைக்கலாம், நமக்கு தான் இங்க தெரியல. அவங்களும் இங்க எதுவும் இல்ல தோழர், இந்த அமேசான்ல யூஸ்டு புக்கு நான் பார்த்த அதே புக்கு, ஒரே ஒரு புக்கு தான் ஒட்டுமொத்த இணைய வெளியிலே இருக்கு. அவங்க உடனே ஆர்டர் பண்ணி புத்தகத்தை வாங்கிட்டாங்க. எப்போ இந்த கொரோனா டைம்ல, அந்த டைம்ல தான் அவங்க கிளப் ஹவுஸ் மூலமா ஜூம் மூலமா மூலதன வாசிப்பையும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க அந்த நூல் ஒவ்வொரு பக்கமா ஸ்கேன் பண்ணி எனக்கு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. ஒவ்வொரு பக்கமா என்ன 10 20 பக்கம் ஸ்கேன் பண்ணி வந்துடும். நான் வந்து அதை உட்கார்ந்து டைப் பண்ணி வேர்ட் ஃபைலா மாத்தி, அந்த வேர்ட் ஃபைல்லையே வந்து பிடிஎஃப் எல்லாம் மாத்தி கூட சில பேருக்கு ஷேர் பண்ணேன். ஆனாலும் ஒரு புத்தகமா வரணும் என்ற எண்ணம் வந்து இருந்தது. இப்போ ஒரு பதிப்பகத்துல வேலை செய்யறதுனால இது ஒரு ஒரு வடிவம். ஒரு புத்தகம் என்பது எவ்வளவு வேலை உள்ள போகுது, எவ்வளவு பேர் அதுல இன்வால்வ் ஆறாங்க, எப்படி அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது, அதெல்லாம் பார்க்க முடியுது. அப்ப இதை மார்க்ஸ் மே 5 ஒட்டி இது ஆங்கில புத்தகத்தை வெளியே கொண்டு வரலாம் என்று கேட்கும்போது பல இடங்கள்ல பல தயக்கங்கள், பல தடைகள். மாதவ தோழர்கிட்ட கேட்டா, தோழர் கொண்டு வந்துடும் தோழர், நீங்க ரெடி பண்ணி கொடுங்க, நாங்க போட்டுடலாம். அவரு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை, ரொம்ப உற்சாகப்படுத்துவதா இருந்தது. அப்புறம் தோழர் ஜீவமணி அப்படின்னு ஒரு வடிவமைப்பாளர் இருக்கிறார். நீ இந்த புத்தகம் பாருங்க, ஒரு இது நம்முடைய பதிப்புத்துறையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. போன வருடம் மே நாள்ல கூட தோழர்கள் எல்லாம் சொன்னாங்க, புத்தகத்துக்கு உள்ள இருக்குன்னு நீங்க யாரும் கவலைப்பட வேணாம், ஒரு அட்டை, ஒரு பெயர், ஒரு விலை இருந்தா போதும். உள்ள இருக்கக்கூடிய தரத்தை உள்ளடக்கம் மட்டும் இல்ல, வடிவமும் மிக கவனம் கொடுத்து அதை வடிவமைப்பது என்பதுல ஒரு மிகச்சிறந்த தோழர் ஜீவமணி. அவரு சமீபத்துல அறிமுகமானாரு. இப்ப அவர்கிட்ட இதை கொடுத்த உடனே தோழர் பண்ணிடுவோம் தோழர் என்று அவரு அந்த வடிவமைப்பு பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் வடிவமைப்பு கொடுத்த பிறகு அதை சரி பார்க்கறது நானும் சரி பார்த்தேன். அப்புறம் தோழர் ஐஸ்வர்யாவுக்கும் அந்த பிடிஎஃப் அனுப்பி அவங்க ப்ரூஃப் பார்த்து எல்லாமே ஒரு வாரத்துக்குள்ள நடந்தது. வியாழக்கிழமை தான் தோழருக்கு பிடிஎஃப் கொடுத்து 2 நாள்ல அச்சு புத்தகம் ரெடி ஆகி வந்துருச்சு. இது ரொம்ப 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 ஒரு மைல்கல் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு ஏதோ வந்து தமிழ்நாட்டில் உள்ள ராயப்பேட்டையில ஒரு ஒரு ஓரத்தில் உள்ள ஒரு பதிப்பகம் இந்த புத்தகத்தை கொண்டு வருது அப்படின்னா இது உலகம் முழுக்க கொண்டு போகப்படணும். அதுக்கான வழிகளும் இன்னைக்கு இருக்கு. நீங்க வந்து இதுக்கான ஒரு முறையான ஐஎஸ்பிஎன்லாம் வாங்கி அமேசான்ல லிஸ்ட் பண்ணலாம். அது வந்து பல பேருக்கு அது ரீச் ஆகலாம். இல்ல இன்னொரு திட்டம் என்னன்னா, இதனுடைய மின்னூல் பிடிஎஃப்ஐயோ அல்லது டெக்ஸ்டையோ கூட மார்க்சிஸ்ட் ஓஆர்ஜி போன்ற தளங்கள்ல நாம வந்து வெளியிடலாம். ஆனா இதுல இருந்து பெரிய இது மக்களிடம் கொண்டு போவது, முக்கியமாக இளைஞர்களிடம். அந்த இதுதான் இதனுடைய நோக்கம். அந்த பின்னணியில தான் இந்த புத்தகம் வெளியா இருக்கு. குறிப்பா இன்னைக்கு வரக்கூடிய நிறைய பேருக்கு தமிழ் படிக்க தெரியாது. அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப அவசியம் என்ற அது எனவே ஆங்கிலம் தெரியாத இளைஞர்களுக்கு, ஒரு பள்ளி 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அல்லது கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களில் இருந்து இந்த புத்தகத்தை படிக்கலாம். நம்ம சுய முன்னேற்ற நூல்கள், நான் 2வது இதுக்கு வந்துடுறேன் ஒரு 5 நிமிடம். இந்த நூலை பத்தி, நான் நூல் உள்ளடக்கத்தை பத்தி பேசுவது, தோழர் பேசினாரு, எனக்கு அது பேச மனசு வரல. ஏன்னா ஹென்றி வோல்கர் வந்து அப்படி எழுதியிருக்காரு. அவர் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒரு சீன் பை சீனா செட் பண்றாரு. அதை படிக்கும்போது, இப்போ உதாரணமா அவர் வந்து முதல் அத்தியாயத்துல மார்க்ஸ் பிறந்து அவருடைய பிறப்பு பதிவு பண்றதுக்கு அப்பா கூட்டிட்டு போய் குழந்தைய எடுத்துட்டு போறாரு. மார்க்ஸ் பிறப்பை பத்தி என்ன சொல்லணும்? இந்த ஆண்டுல இந்த இடத்துல மார்க்ஸ் பிறந்தார், அவங்க அப்பா பேரு என்ன, அம்மா பேரு என்னன்னு சொல்லணும். இவர் எப்படி எழுதுறாருன்னா, வசந்த காலத்தில் சூரியன் பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருந்த ஒரு பகற்பொழுதில் வாட்டசாட்டமான உடல், கருப்பு தலை முடி சகிதம் ஒரு நபர் முகத்தில் பொன் சிரிப்புடன் கைகளில் அணையாடைகள் சுற்றப்பட்டிருந்த குழந்தையை தாங்கி ட்ரியர் நகராட்சி அதிகாரியின் அலுவலகத்துக்கு வேகமாக போய்கொண்டிருந்தார். ஒரு சீன் செட் பண்றாரு. ஒவ்வொரு பக்கமும் தோட சீன் செட்டிங் தான். இது வந்து ஒரு வாழ்க்கை வரலாறு என்று என்ன ஒரு கதை சொல்லக்கூடிய புத்தகம் இல்லை. பார்க்கும்போது ஈர்க்கக்கூடியதா, நம்ம கண் முன்னாடி ஒவ்வொரு சீனா நகர்ந்து போகும். மார்க்ஸுடைய அப்பா வந்து அவருடைய பர்த் சர்டிபிகேட்டை ரெஜிஸ்டர் பண்ணதுல ஆரம்பிச்சு 1844 எக்கனாமிக் பிலாசபிக் மேனுஸ்கிரிப்ட், அதாவது பொருளாதாரம் மற்றும் தத்துவ கையேடுகள் என்ற நூல் தான் மார்க்ஸுடைய முதல் பொருளாதார நூல். அது வரைக்கும்
ஒரு சீன் பை சீனா நகர்த்தி கொண்டு போறாரு. அது அவ்வளவு பிரமாதமான ஒரு ஒர்க்கு. இப்ப இந்த புத்தகம் தமிழிலோ ஆங்கிலத்திலோ படிக்கக்கூடியவங்களுக்கு தான் அது இன்ஸ்பயர் பண்ணும். இப்ப இதுல ஒரு விஷயம், மார்க்ஸ் யாரு, ஏன் வந்து அவர் புரட்சியாளர் ஆகணும்? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரோ, அல்லது லெனினை போல அவங்க அண்ணன் வந்து அரசியல்ல ஈடுபட்டு தூக்கிலிட அல்லது மரண தண்டனை விதிக்கப்பட்டார், அந்த கோபத்துல அரசியல்ல வந்தாரா? அப்படின்னா எதுவுமே கிடையாது. ரொம்ப வசதியான குடும்பம். வசதியான குடும்பம்னா எந்த கஷ்டமும் கிடையாது. பிறந்தாரு, ஸ்கூலுக்கு போனாரு, அப்பாவுக்கு செல்லமா இருக்கிறாரு, வீட்டுல எல்லாருக்கும் செல்ல பிள்ளை இவரு. ரொம்ப சுட்டியான பையன். பக்கத்தில் உள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரோடையும் ஜாலியா விளையாடுறாரு, பாடுறாரு, பார்ட்டிகள் விருந்துகளுக்கு போறாரு. பள்ளிக்கூடத்துல சில விஷயங்களை பார்த்து கோபப்படுறாரு. அங்க இருந்த தணிக்கை முறை, ஆசிரியர்கள்லாம் ரொம்ப பாடம் சொல்லி கொடுக்கறது ரொம்ப கடுப்பா இருக்குன்னு கோவப்படுறாரு. இவ்வளவுதான் மார்க்ஸ். ஒரு சராசரி மாணவன், வசதியான ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்த மாணவனுக்குள்ள இந்த கோபம் எங்க இருந்து வந்தது? வர்றதுக்கு இவர் அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாரு. ஒருவேளை மார்க்ஸுடைய அப்பா வழக்கறிஞரா இருக்கிறாரு. வழக்கறிஞர் நடத்திய சில வழக்குகள், அங்க வந்து மோசல் பிராந்திய விவசாயிகளுடைய பிரச்சனை, இது போன்ற வழக்குகளை அவர் நடத்துறாரு. இதெல்லாம் அவர் கேட்டிருக்கலாம். இவருடைய ஊகம், வோல்கோவுடைய ஊகம். அப்படிதான் நடந்ததுன்னு தெரியல. மார்க்ஸுக்கு எங்கிருந்து அந்த புரட்சிகர விதை விழுந்தது? இதை நான் இங்க வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட பொருத்தி பார்க்கிறேன். ஒரு சமூக சூழல், ஒடுக்கப்பட்ட சூழல், அதிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு புரட்சிகர உணர்வு வந்துடும். அப்படி இல்லாம இந்த வசதியான பின்னணியிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு எப்படி புரட்சிகர உணர்வு வருகிறது, அல்லது மார்க்ஸுக்கு எப்படி வந்தது? இதை படிக்கும்போது நம்ம வந்து உரசி பார்க்கலாம். நாம் எப்படி வளர்ந்து வந்தோம். இதுல அடிப்படையா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு நியாய உணர்ச்சி. தப்பா இருக்கே, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுல்ல, அவ்வளவுதான். ரொம்ப சின்ன விஷயம்தான். ஏன் வந்து இவ்வளவு தோழர்கள் உலகம் முழுக்க, தோழர் ஐஸ்வர்யா வந்து அங்க உட்கார்ந்து புக்கை வாங்கி ஸ்கேன் பண்ணி ஏன் அனுப்பிட்டு இருக்காங்க? இல்ல, உலகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம நல்லா தான் வாழ்றோம், ஆனா உலகத்தை மாற்றி அமைக்கணும் என்ற உணர்வு வந்து எல்லாருக்குமே தான் எல்லோருக்குமே இருக்கு. மார்க்ஸுக்கு மட்டும் சிறப்பா எல்லாம் வரல, உலகத்தை பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் உள்ள உறுத்துது. ஒண்ணு நேரடியா நம்ம பாதிக்கப்படுறோம், அல்லது அந்த நியாய உணர்வு வந்து நம்மளை துரத்துது என்பது அந்த விதை அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பி அவர் கல்லூரிக்கு போனாலும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா காசு அனுப்புறாரு, தண்ணி அடிக்கிறாரு, போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் இந்த புத்தகத்துல வருது. இவர் வந்து இந்த மாதிரி என்ன குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாரு, அப்புறம் அவரை ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து இன்னொரு பல்கலைக்கழகத்துக்கு மாத்துறாங்க. அங்க போயிட்டு இவர் எழுதுறத பார்த்தா, அதாவது நூத்துக்கணக்கான பக்கங்கள் எழுதி குவிக்கிறாராம். கவிதை எழுதுறாரு, நாடகம் எழுதுறாரு, தத்துவ விமர்சனம் எழுதுறாரு. இப்படி ஒரு மிகப்பெரிய ஆற்றலின் வெள்ளமா வந்து மார்க்ஸ் இருந்திருக்காரு. இதெல்லாம் இந்த நூல் வந்து சொல்லுது. இப்ப நம்ம சுய முன்னேற்ற நூல், இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கு பல நூல்கள் வருது. மிகச்சிறந்த சுய முன்னேற்ற நூல் இதுதான். இங்க உண்மையாக நீங்கள் யார், நம்ம எப்படி சிந்திக்கிறோம், இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம், நமக்கு வரக்கூடிய எந்த எண்ணம், எந்த கருத்து சரியானது, எதை நாம் பின்தொடர்ந்து போகணும், எதை வந்து புறக்கணிக்கணும் என்பதையெல்லாம் மிக சிறப்பாக விளக்குது. குறிப்பா அந்த அற்பவாதிகள் பற்றி, பொதுவா இந்த நடுத்தர வர்க்கத்துல பிறந்தவங்க அற்பவாதிகளா தான் இருப்பாங்க. அற்பவாதின்னா என்ன? உலகமே வந்து என்ன சுத்திதான் இயங்குது, எனக்கு கரண்ட் போயிடுச்சுன்னா பாரியா உலகமே கெட்டு போச்சு, கரண்ட் கூட ஒழுங்கா இல்ல, எனக்கு தண்ணி வரலைன்னா அன்னைக்குதான் தண்ணி பிரச்சனை எனக்கு கண்ணுக்கு தெரியும். எளிமையா சொல்லணும்னா, தண்ணிலிருந்து உலகத்தை பார்ப்பவர் தான் அற்பவாதி. அப்ப அந்த அற்பவாதிகளால் சூழப்பட்ட உலகத்தில் தான் மார்க்ஸ் வளர்றாரு. இப்ப இந்த மார்க்ஸ் தோழர் சொன்னது போல பிறக்கும் போதே அவர் ஜீனியஸா பிறக்கல, எப்படி அவர் ஜீனியஸாக மாறுகிறார் 1845 வரைக்கும் என்பதை மட்டும் அவர் பேசல. அதிலிருந்து இன்னொரு ஸ்டெப் போறாரு. பிற்காலத்துல என்ன செய்யறாரு, அவருக்கும் ஏங்கல்ஸுக்குமான நட்பு, அவருக்கும் ஜென்னிக்குமான காதல். அந்த ஜென்னி அவருக்கு எழுதுற ஒரு கடிதம் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கடிதம், அதுவும் இதுல மேற்கோள் காட்டலாம். அப்போ சாரமா என்ன சொல்றாங்கன்னா, தலகர்த்தரே, அவர் தளபதி அப்படின்னு அழைக்கிறாங்க, நீங்க ஏன் வந்து எப்ப பார்த்தாலும் ரொம்ப கோவப்படுறீங்க, ஏன் எப்பவும் விரைப்பா இருக்கிறீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஜென்னி மார்க்ஸுக்கு எழுதுறாங்க, உங்க எழுத்துல வந்து எல்லா எழுத்துக்களும் ரொம்ப விரைச்சிட்டு நிக்குது. நீங்க பாருங்க, இந்த பிரஷ்யானா அன்னைக்கு இருந்த ஜெர்மனி, அந்த படை வீரர்கள் எப்ப பார்த்தாலும் நல்ல அயர்ன் பண்ணி ஸ்டிஃபா இருக்கிற யூனிஃபார்ம் போட்டு கராரா தான் நிப்பாங்க. ஆனா பிரெஞ்சு வீரர்களை பாருங்க, அவங்க கொஞ்சம் தொலைதொலைப்பா இருக்கிறாங்க, யூனிஃபார்ம் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கும்.
அதுலயும் ஒரு அழகு இருக்குல்ல. அதனால உங்களுடைய எழுத்தையும் இப்படி நீங்க கொண்டு வாங்க. என்னதோட யாருக்கு பிரெஞ்சு இது இப்படி அவங்க எழுதுறத இதுல காட்டுறாரு. இப்படி ஒரு மனித அகநிலையிலிருந்து அகநிலையிலிருந்து புறநிலையையும் இணைத்து மார்க்ஸாக ஆனதை சொல்லக்கூடிய மிகப்பெரிய புத்தகம், மிக முக்கியமான புத்தகம். நான் சொன்ன மாதிரி இதை காசுக்காகவோ இலவசமாகவோ படிக்கும் பழக்கம் உள்ள ஒவ்வொரு இளைஞருக்கும் நம்ம கட்டாயமாக கொண்டு போய் சேர்க்கணும். அது ஆங்கிலத்தில் வருவது ரொம்ப முக்கியமானதுன்னு கருதுறேன். கடைசியா நான் மூணாவதா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நாங்கெல்லாம் மூலதனம் நூல் படிக்கிறோம், பல ஆண்டுகளா படிக்கிறோம். இன்னைக்கு அதை பற்றியும் தோழர்கள் பேச போறாங்க. அப்போ மார்க்ஸ் பல விஷயங்களை புதிதாக உருவாக்குறார், பல கருத்தினங்களை. நாங்க 2ஆம் பாகம் படிக்கும்போது பொதுவா நீங்க தொழில் பண்றோம், பிசினஸ் பண்றோம், முதலீடு பண்ணி வேலை செய்யறோம் அப்படின்னா மூலதனத்துல 2 வகை இருக்கு. பிக்சட் கேபிட்டல், சர்க்குலேட்டிங் கேபிட்டல். நிலை மூலதனம், சுழல் மூலதனம். நீ எந்த கம்பெனியில வேலை செஞ்சாலும் அது தெரியும். கட்டிடம், எந்திரம் எல்லாம் நிலை மூலதனம். அங்க இருக்கிற நீங்க கூலி கொடுக்கறது, கச்சா பொருள் வாங்குறதெல்லாம் சுழல் மூலதனம். இந்த பிரிவினை இப்படி பிரிப்பது என்பது முதலாளிகளுக்கு வழக்கமா இருக்கு. அது மார்க்ஸுக்கு முந்தைய அரசியல் பொருளாதாரத்திலையும் அது உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்ப 2ஆம் பாகத்துல அதை படிக்கும்போது, இன்னைக்கு காலையிலேயே அதான் படிச்சுட்டு இருந்தோம். மார்க்ஸ் என்ன சொல்றாரு, இது போதுமா, இந்த நிலை மூலதனம் சுழல் மூலதனம் எந்த வகை பிரிப்பு மட்டும் இந்த பொருளாதாரத்தை புரிந்து கொள்வதற்கு போதாது, இதோடு நின்று விட்டதால் ரிகார்டோ மேலேறி போக முடியல, இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லி கூலியாக கொடுக்கக்கூடிய மூலதனத்தை தனியாக நான் வகைப்படுத்தணும். அப்படி வகைப்படுத்தி இருந்தால்தான் அவங்க மதிப்பு எங்கிருந்து வருது, உபரி மதிப்பு எங்கிருந்து வருது, லாபத்தின் தோற்றுவாய் என்ன, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி இருக்க முடியும். அவர் இதை செய்ய தவறிவிட்டார் என்று அந்த மாறா மூலதனம், மாறும் மூலதனம் என்ற வகைப்படுத்தல், இதை மார்க்ஸ் தான் கண்டுபிடிக்கிறார். தோழர் சொன்ன அந்த ஸ்தூலமான உழைப்பு, ஸ்தூலமற்ற உழைப்பு, பயன் மதிப்பு, மதிப்பு, அதே போல மதிப்பின் வடிவம், இப்படி நூற்றுக்கணக்கான சொல்லலாமான்னு தெரியல, குறைந்தது 10 கணக்கான வகை இனங்களை மார்க்ஸ் உருவாக்குறார். இந்த ஒவ்வொன்றுக்கும், அதாவது ஒரு வார்த்தை பயன் மதிப்பு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்குள்ள அவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கு. அதெல்லாம் சேர்த்துதான் ஒரு பயன் மதிப்பு அப்படின்னு சொல்றாரு. மதிப்பு என்றால் என்ன என்பதை அவ்வளவு ஸ்டடி பண்ணி, இதை நீங்க எந்த பொருளில் எந்த இடத்தில் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி மட்டும்தான் பயன்படுத்தணும். ரொம்ப துல்லியமான பொருள்ல அதை வரையறுத்து பயன்படுத்துறாரு. ஒரு அறிவியல் எப்படி செயல்படுது என்பதை நாம் மார்க்சிடம் இருந்து கற்றுக்கொள்கிறோம். அது மார்க்ஸுக்கு எப்படிப்பட்ட பயிற்சி கிடைத்தது, அவரு எந்தெந்த மேதைகளிடமிருந்து அதை பெற்றார். மார்க்ஸ் சுயம்புவாக அதை கத்துக்கல. இமானுவேல் காண்டிடம் இருந்து, ஹெகலிடம் இருந்து, அரிஸ்டாட்டிலிடம் இருந்து, ஆதாம் ஸ்மித்திடம் இருந்து, ரிகார்டோவிடம் இருந்து, எல்லோருடைய மாணவராக அவர்களெல்லாம் விமர்சித்து அவர் மூலதன நூலை வந்தடைகிறார். இப்ப நம்ம என்ன பண்ணணும், நாம் மூலதன நூலை விமர்சிக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கணும்னா முதல்ல அதை படிக்கணும். படிக்கிறதே ஒரு மிகப்பெரிய பணி. படித்து அதை என்றைக்கு நம்மால் விமர்சிக்க முடியுதோ அன்னைக்குதான் நான் மார்க்ஸுடைய மாணவர் என்று சொல்வதற்கு நமக்கு தகுதி இருக்குன்னு சொல்லணும். நான் மார்க்ஸ் படிச்சேன், மார்க்ஸ் நல்லா எழுதியிருக்காரு, இது சிறப்பா இருக்கு அப்படின்னு பேசிட்டு போறதுல அர்த்தம் இல்லை. மார்க்ஸ் அப்படி பண்ணியிருக்கிறான் இல்லையா. ரிகார்டோ வர்க்க போராட்டம் பத்தி பேசிட்டாரு, கூலி உழைப்புக்கும் மூலதனத்துக்கும் இடையே முரண்பாடு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை எடுத்து நீங்க ஒரு சோசியலிசம் பேசிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் அந்த அறிவியல் உணர்வோடு விமர்சித்து அதை வளர்த்தெடுக்கிறார். இதுதான் இந்த மார்க்ஸ் பிறந்தார் நூலும் மூலதனம் நூலும் நமக்கு தரக்கூடிய பாடம் என்று நான் கருதுறேன். நாம் எல்லோருக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் கோரிக்கை, இந்த நூல் இன்னைக்கு நூலினுடைய விலை 275 ரூபாய். தோழர் மாதவ் இன்று வாங்கக்கூடியவர்களுக்கு 200 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மார்க்ஸ் பிறந்தார் தமிழ்ல வேணும்னு சொல்லக்கூடியவங்க பாரதி புத்தகாலயத்துடைய புத்தகம் இருக்கு, அது 240 ரூபாய், 245 ரூபாய். இன்னைக்கு மார்க்ஸ் பிறந்த நாள் இன்னைக்கு 180 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஏதாவது உங்கள்ட்ட இல்லைன்னா நீங்க கண்டிப்பாக வாங்கி படிக்கணும். குழந்தைகளுக்கு படிக்க கொடுங்க. குழந்தைகள்னா என்ன, ஒரு 10 பருவ அல்லது 20களில் இருக்கிற இளைஞர்களுக்கு ரொம்ப அவசியமான நூல் என்று சொல்லி இந்த என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர்.